Hi and welcome back to my YouTube channel Twinkle with Annie. And இன்னைக்கான வீடியோ எதை பற்றினது அப்படின்னா உமன் சேஃப்டி அண்ட் உமன் எப்படி நம்மளை நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீப காலமாக இது ரொம்ப பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நடந்த கொல்கத்தா இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், தஞ்சையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெண்களை இந்த மாதிரி ரேப் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் இப்போ அதிகமாகிக்கிட்டே இருக்குது. நம்மளே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் டெய்லி லைஃப்பில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறப்போ நம்ம அதை கவனமாக போகணும். ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு நடக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரிலனாலுமே நம்ம கொஞ்சம் உஷாராக தான் நம்மளை நம்ம நடக்கணும். சேஃப்டி டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுனே இருக்கு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டூல் வேணும் இல்லையா? லைக் பெப்பர் ஸ்ப்ரேவா இருக்கலாம், இல்லை அந்த சவுண்ட் அலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் விற்கிறாங்க. அந்த இதை கூட நீங்கள் வாங்கி உங்களோட சேஃப்டினஸ்க்கு வச்சுக்கலாம். அது தேவையில்லாமல் எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, இல்லை ஏதாவது ஒரு தப்பாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற சமயத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஷாப்பிங் பண்ண போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தனியாக இல்லாமல் நம்ம கூட பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான விஷயங்கள். இப்போ வெளியே போகணும் அப்படின்னாலுமே, ஷாப்பிங் போகணும் அப்படின்னாலுமே உங்களோட பேரண்ட்ஸ் கூட போகிறது ரொம்பவே சேஃபான ஒரு விஷயம். ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸில் நிற்க கற்றுக்கணும். இப்போ நம்ம பஸ் ஸ்டாப்ஸாக இருக்கலாம். இப்போ மோஸ்ட்லி மெஜாரிட்டி பஸ் ஸ்டாப்ஸ் தான் அதிகமான உமன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, டெய்லி ஒர்க் போயிட்டு வர்றதுக்கு. இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏடிஎம் எடுத்துக்கலாம், இல்லை பேங்க் இருக்கலாம். அவங்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல போய் நின்னீங்க அப்படின்னா அந்த கேமரால உங்களுக்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட்டோ இல்லை உங்களை யாராவது ஏதாவது தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணால் கூட அதில் ரெக்கார்ட் ஆகும். இதுவும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு சில மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஒரு சில தற்காப்பு பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இது தப்பே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம், அது கராத்தாவாக இருக்கலாம், இல்லை வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு பணம் விரயம் பண்றது, பணம் செலவை விட நம்ம சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அதனால உமன்ஸ் இந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணா அவங்களும் சேஃப்டியா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க கூச்சப்பட்டு தலை குனிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் நீங்க இருந்தீங்க, புது வெளியில இருந்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு சிலருக்கு ரொம்பவே பிளஸ் பாயிண்டா போயிடும். ஓகே, இந்த பொண்ணு ரொம்ப வீக்கான ஒரு பொண்ணு போல, அந்த பொண்ணை நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எதுவாக இருந்தாலுமே கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த், மன உறுதியோடு நீங்கள் எந்த இடத்துல ட்ராவல் பண்ணாலுமே நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும். தெரியாத பர்சன்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசுகிறதோ இல்லை அவங்களோட நம்பர் ஷேர் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னைக்கான வீடியோ இதுதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Twinkle with Annie.